ஆலயத்துக்கு 2 பேர் வருகிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் இரண்டும் தேவ மனுஷர் தான். தேவ சபைக்கு 2 மனுஷர்கள் வருகிறார்கள். அவர்கள் 2 பேரும் தேவ மனுஷர் தான். ஒருவன் பெருமைக்குரியவன், ஒரு மனுஷன். ஒருவன் ஆப்போசிட். என்ன? பொறுமைக்குரியவன். பெருமைக்குரியவன், பொறுமைக்குரியவன். உங்களுக்கு புரியுதா பாருங்க. இந்த 2 பேரும் தேவனுடைய பிள்ளைதான். தேவனிடத்தில் வருகிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பெருமைக்குரியவன் யார், இந்த பொறுமைக்குரியவன் யார் என்று வேதகம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு காலத்தில் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த பெருமைக்குரியவன் யாரை சார்ந்து வாழ்கிறான் என்றால் பிசாசை சார்ந்து வாழ்கிறான். இந்த பொறுமைக்குரியவன் யாரை சார்ந்து வாழ்கிறான் என்றால் தேவனை சார்ந்து வாழ்கிறான். ஆனா இவர் 2 பேரும் திருச்சபைக்கு வருகிறார்கள். இந்த 2 பேரும் திருச்சபையில் வருகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பெருமைக்குரியவன் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டான். பொறுமைக்குரியவன் கொஞ்சம் தூரமாவே வெளியில உட்கார்ந்துட்டான். இவர் 2 பேரும் என்னடா வித்தியாசம் சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் வருகிறவன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். 2 பேரும் பேசுறான். 2 பேரும் பேசுறான். அந்த பரிசுத்த நாளிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனா முதல்ல வந்தவன் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கனா பெருமைக்குரியவன், பொறுமைக்குரியவன் பின்னாடி வெளியில இருக்கிறான். இவன் என்ன ஆண்டவர்கிட்ட பேசுறான், அவன் என்ன ஆண்டவர்கிட்ட பேசுறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை இந்த வாசி மகளே, 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு வந்து போனார்கள். அவர்கள் யார் என்றால் அந்த பெருமைக்குரியவன் பரியாசக்காரன், அந்த பொறுமைக்குரியவன் ஆயக்காரன். எல்லாம் நீ புரித பாருங்க. பெருமைக்குரியவன் பரியாசக்காரன், பொறுமையான மகன் ஆயக்காரன். இது நீ புரியாம இருக்க கூடாது. இந்த 2 மனுஷனும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது. வந்துட்டார்கள். இப்ப 2 பேரும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் போனோம். என்ன பேசுறார்கள், என்ன ஜெபம் பண்றார்கள் என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்ப பெருமைக்குரியவன் பரிசேயன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். வாசி மகளே, பரிசேயன் நின்று, தேவனே, அவன் அருமையா சொல்றான் பார், நான் என்ன பண்றது, பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷர்கள் போலவும் இதோ எனக்கு பின்னாடி இருக்கிறான் ஒரு பொறுமைசாலி ஆயக்காரன், அவனை போலவும் இராததனால் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னமா இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆய் பாய் டாட்டா. இறைவனிடத்தில் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற. அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்த வாழ்வாதாரத்தை யார் அர்ப்பணித்தது? இவர்கள் பார் என்ன ஜெபம் பண்றோம் பாரு. வந்து ஆண்டவரிடத்துல மற்றவங்களை போல நான் இல்ல, அதே பின்னாடி இருக்கிறான் ஒரு ஆயக்காரன் பொறுமைக்குரியவன், அவனை போல கூட நான் இல்ல. என்னுடைய கௌரவமே அப்படிதான். என் அன்பு தேவ பிள்ளைகள, அடுத்து அவன் பேசுற ஆண்டவர்கிட்ட, வாசி மகளே, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்தில் எல்லாம் அவனுக்கு தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இவன் யாரு? நீ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், நமக்கு புரியல. இது நல்ல சந்தர்ப்பம் நீ வந்ததுனால அத்தான் அழைச்சாரு. ஒருவேளை நம்ம அப்படி அதுல இருந்து ஒரு விடுபட்டு நம்ம வாழ போறோம். இப்போ இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறல்ல, வாழத்தினால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது என்று அறிந்துதான் நம்ம போக போறோம். நீ வந்தது நல்லது என்று நீ அறிந்து கொள், புரிந்து கொள், உணர்ந்து கொள். இந்த பெருமைக்குரியவன் இந்த பரிசேயன் ஆண்டவரிடத்தில் இப்படி கேட்கிறான். ஆண்டவர் பிரமித்து போறாரு, நிக்கிறாரு, கவனிக்கிறாரு, யோசிக்கிறாரு. இந்த பொறுமையான ஒரு மனுஷன் வந்தான் இல்லையா, பொறுமைக்குரிய மனுஷன், பொறுமைசாலி, அவன் ஆயக்காரன். அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறான்? வாசி மகளே, ஆயக்காரன் தூரத்தில் நின்று
தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து துணியாமல் ஐயோ தன் மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். பொறுமைக்குரியவன், தேவனை சார்ந்து வாழ்கிறவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பத்தியா? நடக்கிறான். மார்பிலும் வயிற்றிலும் நீ எப்ப அடிச்சுப்ப? எந்த சூழ்நிலையில் அடிச்சுப்ப சொல்ல முடியுமா? இதோ ஒரு மகள் வெகு தூரத்திலிருந்து அழுது கொண்டு கம்பளத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தாரே, அது மாதிரி நேரத்துல ஐயோ என் அம்மாவே என்னை விட்டுட்டு நீ போயிடக்கூடாது, மார்லையும் வயிற்றுல அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன எப்படி அடிச்சுப்ப? உங்களுக்கு தெரியல, மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கின்னு அழுதையா இல்ல? யாதோ ஒரு இறப்பு இறந்துட்டா மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கின்னு உருளுவோம். இல்ல உன்னை பத்தியும் என்னை பத்தி ஏதாவது ஒரு ஷாக் வர மாதிரி ஒண்ணு சொன்னா ஐயோ 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 நானா நீயான்னு அடிச்சுப்போம். நம்ம கொஞ்சம் சிறுக சேர்த்து வைத்து இதுல திடீர்னு பார்க்கின்ற போது அது திருடு போயிருக்கும். அந்த சூழ்நிலை நீ எப்படி இருப்ப? வாயில்ல பாவம், வாயில்னா நல்லா கத்துடைய பிள்ளைகளுக்கு வாயே இருக்கக்கூடாது. ஆமே, சாப்பிடறதுக்கு வாய் இருக்கக்கூடாதா? அந்த தருணத்துல வாயில வயிற்றுல அடிச்சு ஐயோ நான் சேர்த்து வச்சதெல்லாம் தூக்கி போயிட்டாங்களே, திருடு போயிடுச்சு, களவு போயிடுச்சு. இந்த மனுஷன் எவ்வளவு பொறுமைசாலியா இருந்தா தேவனிடத்தில் வந்து கதறான், வாயில வயிற்றுல அடிச்சுக்கிண்டு வானத்தை நோக்கி பார்த்து, பாவியா நான் பாவியான மனுஷன். முதல்ல அர்ப்பணிக்கிறான் பாரு ஒரு வார்த்தையை, நான் பாவியான ஒரு மனுஷன். என்ன மாதிரியா வார்த்தை? நம்ம அது மாதிரி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? நான் பாவின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவன் என்ன மதிக்க மாட்டான், நான் ஏன் சொல்லணும்? ஜெபத்துல ஆண்டவர் கிட்ட இனங்கு தேவ பிள்ளைகளே, அவன் அருமையா கத்துறான் பாரு. அப்ப உள்ளுக்குள்ள கூட சொல்லல, ஏறெடுக்கிறான் பாரு, வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறான், மார்ல அடிச்சுக்கிறான். எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க மார்ல அடிச்சுக்கிறது? என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. பொறுமையான ஒரு மனுஷன். என் அன்பு சகோதரா, ஒரு விவசாயத்துல ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் பெருமைக்குரியவன், ஒருவன் பொறுமைக்குரியவன். விவசாயம் இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்கிறது. தகப்பன்காரன் வந்து சொல்றான், மகனே இன்றைக்கு என்னால இயலவில்லை, ஆகையால இந்த திராட்சை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிதான் ஆகணும். மூத்தவங்க கிட்ட பேசுறான், பொறுமைக்குரியவங்க கிட்ட பேசுறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் மூத்தவன் டேடி என்னால முடியாது, நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டான். தகப்ப ரொம்ப இடிஞ்சு போயிட்டார், ஒடிந்து போயிட்டார், மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா காலத்துல, வயசான காலத்துல இந்த பிள்ளைங்க நம்மளை தூக்கி சுமப்பாங்கன்னு பார்த்தா முடியாது என்று சொல்றானே, ரொம்ப தொழுந்து போயிட்டாரு. சரி, இன்னொருத்தர் இருக்கிறான் பெருமைக்குரியவன், அவங்கிட்ட அவனை போய் சொல்லலாம். இளையவங்கிட்ட வந்து சொல்றாரு, மகனே திராட்சை தோட்டத்துக்கு தண்ணீர் போயிட்டு பாசியப்பான். டேடி நான் உடனே இதை போறேன், நான் உடனே. எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாரு தகப்பா. ஆனா அவன் போல. என் அன்பு தேவ பிள்ளைகள, இது பெருமைக்குரியவன் பாரு. தன்னை அவன் அருமையா பொறுமைக்குரியவன் சொன்னா, அவருக்கு என்ன வீக்னஸ் எனக்கு தெரியல, ஆனா என்னால போக முடியாது டேடி, அந்த வேலைக்கு என்னால போக முடியலன்னு சொல்லிட்டான். அவன் உள்ளது என்று சொன்னான். இவன் பாருங்க, இந்த பெருமைக்குரியவன், நான் போறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டுடைய காரியத்துல பின்வாங்கி பின்மாற்றம். பிரியமானவர்கள், ஒருவரான கூட இயேசு கிறிஸ்து 2-3 பேர்கள் மத்தியில அசைவாடுகிறவர். இந்த சத்தியம் அவர்களுக்கு போய் சேர்ந்துடும். வேதம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. சரி, சத்தியத்துக்கு நம்ம கடந்து போயிடுவோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசி. பிரசங்கி, ஒரு காரியத்தில் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். 2 பேர்ல யாருகிட்ட பேசியிருப்பாரு ஆண்டவர்? ஒருத்தவன் தான் பெருமையா பேசினா, வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறையா, என் ஊதியத்துல எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் அவனை போல எல்லாம் வாழல, என் பர்சனாலிட்டி வாழ்க்கை என்ன மாதிரியா சொன்னான் பாரு. அவன் சொல்றான், பாவியாக என் மீது கிருபையாருன்னு.
இப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? பொறுமை உள்ளவங்க கிட்ட பேசினாரா, பெருமை உள்ளவங்க கிட்ட பேசினார்? அவனே நீதிமன்றம் ஆக்கினார். அன்பு தேவ பிள்ளைகளை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நீ நான் திருச்சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஆடி அசைந்து ஏதோ ஒன்று வந்து உட்கார்ந்துட்டு போறான். அப்படி கிடையவே கிடையாது. கடைசி காலம் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் மற்ற சபைகள் கோடி சபைகள் இருக்கிறது, ஏதோ பிரசங்க போயிட்டு இருக்கும். ஆனால் உன் கண்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் யாரும் உனக்கு சொல்ல முடியாது. ஆவியானவர் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் என்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இப்படி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 27:1, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாத. நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாத. நான் யார் என்பதை அடையாளம் காட்டணும். அந்த பூமியில, இந்த பூலோகத்துல பெருமையோடு வாழறோம். ஆனா அந்த பெருமையை ஆண்டவர் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. நல்லா நீ புரியுத பாரு. இல்லை பிரதர், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழ அவதான் யாரும் அழிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் புரோஜனம் இல்லையா? இந்த பெருமை நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாத. மத்தேயுல அருமையா சொல்லியிருப்பாரு. 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து நீ வாசிப்பேன்னு சொன்னால், நாளைக்காக கவலைப்படாத. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்பட. நம்ம ஏன் பெருமை பண்ணணும்? நாளைக்கு நானு வீட்லயே இருந்தேன்னு கூட ராஜா சாப்பிடுற, ராணி மாரியே வாழ்வேன், ராஜா மாரியே வாழ்வேன். ஒரு பெருமை, ஒரு பெருமையோடு வாழ்ந்து இருக்கிறோம். ஏன்னா அந்த பெருமை மற்றவர்களை என்னது, மற்றவர்கள் நம்மளை ஒரு இழிவா சொல்லிவிடக்கூடாது என்பதை, அந்த பெருமை தான் நம்மளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெருமையோடு சார்ந்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நான் உன்னை படைச்சிட்டேன், உனக்கு கொடுக்க வேண்டியது நாளை தினத்தில் நான் கொடுத்துருவேன். அந்த நாளை தினம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஆமே, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த நாளை தினம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கணும். நான் யார், நான் எப்படிப்பட்டவர்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையில 2 சகோதரர்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா நாளை தினத்தை குறித்து நம்ம படுறோம்டான்னா அது 6 அறிவு உள்ள மனுஷன் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் அப்படி கவலைப்படுறதே கிடையாது. தினந்தோறும் அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை அன்றன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு சுகமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதக்காரன் இப்படி எழுதியிருந்தார். 10வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். இந்த பெருமைக்காரன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனா இருக்கிறான். நல்லா புரியுத பாருமா. ஐயோ, இனி என்ன நாள்? பொறுமை உள்ளவர்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். பெருமை உள்ளவர் எங்கே? ஆண்டவர் சொல்றாரு, அசட்டை செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லல, தேவன் தான் சொல்றாரு. பெருமை உள்ளவனால என்ன அசட்டை செய்யறான்? ஏன்னா அவனுக்கு உண்டானதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அவன் தோலை நிமித்துறான், மாற தட்டுறான், அவன் நடைய வித்தியாசமா இருக்குது. ஏன் ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும்? எனக்கு இருக்கிறது உல்லாசமான பயணம் எல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் நான் போய் ஜாலியா இருப்பேன். நான் யார் தெரியுமா? என் ஆஸ்தி என்ன தெரியுமா? என் அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆண்டவரை அசட்டை செய்து கொண்டிருக்கின்றான். யாருன்னா அவன் பெருமைக்கு உள்ளவன். அன்பு தேவை பிள்ளைகளே, இது பெருமை உள்ளவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதக்காரன் இப்படி எழுதியிருந்தான். 20வது அதிகாரம் 7வது வசனம் வாசி. இப்ப 2 மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பெருமைக்குரியவர், ஒருவர் பொறுமைக்குரியவர். பொறுமைக்குரியவர் கர்த்தருடைய ஆராதனையில தேவனுடைய நாளை அனுசரிக்கிறார்கள். ஆனா பெருமைக்குரியவன் சொல்றான், எனக்கு குதிரை இருக்கிறது, எனக்கு ஆணை இருக்கிறது, எனக்கு லாரி இருக்கிறது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய வசதி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? பெருமைக்குரியவனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆனா பொறுமைக்குரியவன் ஆண்டவருடைய காரியத்தை சிந்தித்துக் கொண்ட நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய சிலாக்கியம். நாங்களோ எங்களுடைய தேவனுடைய நாமத்தை, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பெருமைக்குரியவன் பார், சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆண்டவர் சொல்றார், 2 பிள்ளைகள் வந்தார்கள், 2 பேரும் தேவனிடத்தில் பேசுகிறார்கள். பெருமைக்குரியவன் பேசினா,
பொறுமைக்குரியவன் பேசினார், ரெண்டுத்தையும் கேட்டுனாரு. பதில் யாருக்கு வந்தது? பொறுமைக்குரியவனுக்கு வந்தது. அவனே நீதிமான் ஆக்கப்பட்டார். ஆண்டவர் வேத வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? பிரியமானவர்களே, நீ எடுத்து நீ வாசிப்பே என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பிதாவானவர் தேவதூதர்களிலே ஒரு மூன்று தேவதூதர்களை தேர்வு செய்தார். அவர்கள் யாருன்னா, காபிரியேல் தேவதூதன், மிகாவேல் தேவதூதன், லூசிபர். புரியுதா? 3 தேவதூதர்கள் அவருக்கு தேர்வு செய்து இந்த 3 பேர்கள் ஒரு தலைவன் ஆக்கினார் ஆண்டவர். அவன் யாருன்னா லூசிபர். இது யார் கொடுத்தது? இந்த ஸ்தானத்தை அறியல அவன். என்னுடைய வாழ்வாதாரம் யார் காரத்தில் இருக்குது அறியல அவன், புரியல அவனுக்கு. லூசிபர் நினைச்சான், நானும் அந்த சேர்ல உட்காரணும், இந்த ராஜ்யத்தில் உட்காரணும், ஆண்டவர் தான் உட்காரணுமா? அடுத்த நிமிஷமே அவன் அங்கது தள்ளுறாரு கீழே ஆண்டவர். என் அன்பு தேவப்பிள்ளை என்ன நினைச்சானோ அடுத்த செகண்டே. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14வது அதிகாரம் 13-14 வாசி. அவனுடைய நிலைமை பார்க்கலாம். யாருமா சொன்னது? நல்லா புரியுத பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், என் தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் என்ன சொல்ல பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. மிஸ்டர் ஆண்டவர், இப்ப தானடா நீ சொன்ன. அடுத்து எங்க வந்தான்? ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். என் அன்பு தேவப்பிள்ளையே, பெருமைக்குரியவன் எங்க? அடுத்த செகண்டே அவன் தான் ஏதேன் தோட்டத்தில் வந்து விழுந்தவன். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, இவன் என்னெல்லாம் கற்பனை பண்ணாம பாருங்க, எதனா சொல்றான் பாருங்க, அதெல்லாம் அட்டென்ட், இதெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. இப்ப தானே நீ சொன்ன, நீ பாதாளத்தில் போனடா. அந்த பிசாசுதான் லூசிபர். இந்த பூமிக்கு ஆண்டவருக்கு ஆகாதவராய் செய்து கொண்டிருக்கிற உன்னை என்னை வச்சு, அவர் பிள்ளைகளை வச்சு அவர் கண்ணை கொடுத்துறான். உன் கைவரில வைத்து நம்முடைய கண்ணை குத்துறான். உன்னுடைய பிள்ளைகளை வைத்து உனக்கு ஆப்போசிட்டா நடத்தும் பாருன்னு சபதம் போட்டு இருக்கிறான் இந்த பூமியில. நல்லா புரிஞ்சுக்கப்பா, பிசாசானவன் எப்படி உருவாக்கப்பட்டான், எப்படி இருந்தான், வாழ்ந்தான், எப்படி விழுந்தான், எப்படி எல்லாம் யோசிக்கிறான், எப்படி எல்லாம் என்ன கீழே தள்ளிட்டியா அப்படின்னா நான் என்ன பண்றேன் பாரு, நீ நல்லதை செய்த நான் அழிப்பேன். ஆமே, அல்லேலூயா. பிசாசுடைய வல்லமை பாருங்க, ஆகோஷம் ஆயிடுச்சு அவனுக்கு. நான் என்ன பண்றேன் பாரு உன் பிள்ளைகளை. என் அன்பு பிரியமா, புரியுதமா பிசாசுடைய காரியம்? புரியுதா என் அன்பு தேவ பிள்ளைகளே? வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. தானியேல்ல எடுத்து நீ வாசிப்ப என்று சொன்னால், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. ஒரு மனுஷனை உருவாக்குகின்ற போது உயர்ந்து போயிட்டான். அவன் உயர்ந்த போது அவன் பேசுறான், வாசி. இது என் வல்லமையின் பராக்கிரத்தினால் என் மகிமை பிரதாத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையான நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. என்னமா சொல்றான்? யாரு இவனுக்கு ஜீவனை கொடுத்தது? இவனுக்கு பணம் சப்ளை பண்ணது யாரு? இவனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? இவன் சொல்றான், இந்த பாபிலோன் நகரத்தில நான் கட்டிய மகா பாபிலோன் கோபுரம் அல்லவா. பெரிய கோபுரத்தை கட்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்திலிருந்து இவன் சொல்றான், அடுத்த நிமிஷமே இவன் யாரு? பெருமைக்குரியவன். ஆண்டவர் இந்த நேபுகத்நேச்சரை எடுத்து பயன்படுத்தி உருவாக்கி ஆசீர்வதித்து ஒரு ஸ்தானத்தில் வச்சு இவன் சொல்றான், என்னுடைய வல்லமையில் கட்டப்பட்டது. என்ன சொல்றான்? என் வல்லமையில் கட்டப்பட்டது, என் திறமையினால் கட்டப்பட்டது, என் புத்தினால் கட்டப்பட்டது. என்னன்னு அடுத்த நிமிஷமே அவன் என்ன பண்றான்? வசனவாசி இந்த வார்த்தை அந்த நேபுகத்நேச்சருடைய வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, எங்கிருந்து உண்டாகுது? ராஜாவாகிய நேபுகத்நேச்சரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. கீழ்வாசனவாசி. இப்ப பாருங்க, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடு நீ சஞ்சரிப்பாய்,
மாடுகளை போல புல்ல மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவருக்கு நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று அருமையான காரியத்தை ஆண்டவர் எனக்கு புரிய வைக்கிறார். இப்ப நீ தங்கத்தட்டில் தானே சாப்பிட்டு நின்ற, வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு நின்ற, பெருமைக்குரியவன் நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன் என்று நீ பெருமை பாராட்டினபடினால மாடுகளை போல புல்லு மேய்ஞ்சானம்மா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, வேதவசனம் அப்படிதான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. என் வல்லமின் பராக்கிரமத்தினால் நான் கட்டிய பாபிலோன் அல்லவா. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு சின்ன கட்சிப்பு வாங்கினா கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், அவர்தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். இல்ல பிரதர், எப்படி அவர் வாங்கி கொடுத்தாரு? உன் காசு தானே. இந்த காசு எங்க வந்தது? சரி, காசு இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வாங்கும்படியா ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும், எசப்பா நீ அதை எனக்கு பெற்றுக் கொடுத்த, இதை வாங்கி கொடுத்த, இதை நான் அனுபவிக்கிறேன் உன்னுடைய காரியத்தினால. உன்னுடைய கிருபை, உன்னுடைய சித்தம், உன்னுடைய தயவு, உன்னுடைய இரக்கம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய அரவணைப்பு, உன்னுடைய பாசம், உன்னுடைய நேசம், இதை நம்ம எப்பாவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? இது என்னது? இது என்னுடையது. இந்த பூமியில நீயும் நானும் எப்படி பெருமைக்குரியவர்களா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அறிந்தும் அறியாமலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப எல்லா ஞான கண்ணு உனக்கு திறக்கிறார். ஒருவேளை நீ இதே மாதிரி வாழ்ந்தன்னு வச்சுக்க, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. நீ எடுத்து நீ வாசிப்பேன்னு சொன்ன யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசி. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றார். முடிச்சிட்டாரா? அப்ப நம்ம ஜெபம் எங்கே? நம்முடைய ஆராதனை எங்கே? தேவனை தேடுகின்ற காரியங்கள் எங்கே? எல்லாம் வீண். ஆண்டவர் சொல்ல, பெருமை உள்ளவனுக்கு நானே எதிர்த்து நிற்கிறேன், ஆனால் பொறுமை உள்ளவன் ஒருவன் இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளில நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு வேலைமா வாழ்க்கையில உனக்கு அது வரலாம், அந்த வரத்தை காரண பிசாசு உருவாக்குறான், தேவனுக்கு முன்னாடி அதை உருவாக்குறான் உன்னை. ஆனால் இந்த மனுஷன் ஒரு யோபு இருந்தானே, அவன் பெருமையோட வாழலையே. அவனுக்கு ஆஸ்தி அந்தஸ்து எவ்வளவு இருக்கிறது, கால் வைக்கும் தேசம் சொந்தமா இருந்தது, ஆபிரகாம் எவ்வளவு இருந்தது, அப்படியெல்லாம் இல்லையே. தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டார்கள். கர்த்தர் கொடுத்தது. அதெல்லாம் தான் சொன்னா, கர்த்தர் கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லப்படுகிறது, இங்கு தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 52வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. சங்கீதம் 52 1வது வசனம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறார்? ஆண்டவர் சொல்ற, பலவானே, பொல்லாப்பு உனக்கு நேரிட போதைப்பா, ஏன் நீ பெருமை பாராட்டுகிறார்? உனக்கு ஒரு காரியம் இருக்குது, நீ அதை கடந்துதான் போன. நீ நண்பு தேவ பிள்ளைகளை நீ ஏன்பா பெருமை பாராட்டுற? ஆண்டவர் தான் பேசுறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நம்ம உணரணுமா? நான் தான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தரை நீ வச்சுக்க, எப்போது பிடிச்சுக்க, நீ பிடிச்சனா பிடிப்புன்றாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோமா, நீ பிடிச்சுக்க ஆண்டவர், நீ பிடிச்சுக்கன்றோம். அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்ல யோபு 33வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசியே. யோபு 33ஆம் அதிகாரம் 7வது வசனமா? இப்ப என்ன பண்றாரு? கடைசி இறங்கிட்டாரு, எதிர்த்து நிக்கிறாரு. நான் தான் உனக்கு ஆப்போசிட், நீ என்ன எப்படி பெருமையா பண்ணிக்கோ, நீ என்னன்னா பண்ணிக்கோ, பெருமையான வாழ்க்கை கூட வாழு. நீ வாழை இலையில நெய்யை தடவிட்டு கூட போடு, பெருமையை காட்டிக்க, இப்படிதான் வாழறேன் நான், இப்படிதான் நெய்யும் பாலும் சாப்பிட்டு கூட வாழு. ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளை அடக்கம் பண்றாரு. வேதம் அப்படித்தான் சொல்லப்படுது, பெருமையை அடக்கம் செய்கிறார்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி குச்சான் பத்தியா, எப்படி ஆடினா பத்தியா, எப்படி பறந்தான் பத்தியா, உலகத்தில் கால் வைக்காம எப்படி பறந்தான் பாரு, எப்படி பேசினா பாரு, எப்படி ஆடினா பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் அடக்குவேன். என் அன்பு பிரியமானவர்களே, இந்த காரியத்தில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீயும் நானும் தேவ பிள்ளைகள் கடைசி காலம் இதெல்லாம் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். வேதவசனம் சொல்லப்படுகிறது, ஒரு கோடாலி ஒரு வாள் இருக்குதுன்னு வச்சுக்க. கோடாலில போய் ஒரு மரத்தை நீ வெட்டிட்டு கீழே விழுந்து போகுது. கோடாலியா, என்னால் தான் இது முடிஞ்சது, அவனால என்ன முடிஞ்சது சொல்லாமா, பெரும் பாராட்டலாமா? வாளு தானா போய் அர்த்தம் கீழே தள்ளிச்ச மரத்தை நான் பாரு அப்படின்னு பெருமை பாராட்டலாமா? எடுத்து வாசி, எடுத்து வாசி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். கோடாரியானது தன்னாலே வெட்டுகிறவனுக்கு விரோதமா மேன்மை பாராட்டலாமா? அடுத்த கட்டம்னா அவன் நடக்க சொல்ல, அவன் எவ்வளவு வியர்வை சிந்தி எவ்வளவு வலியோட கரங்களெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்கும், ரத்தம் கொட்டி இருக்கும், எவ்வளவு சிரமத்தில் அவன் வெட்டியிருப்பான், மூச்சு வாங்கி தாகத்தோட எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வெட்டி கிடத்தலாம் அந்த கோடாலி. இது என்னால் தான் சாத்தியமானது, மேன்மை பாராட்டலாமா? வாசிமா. வாளானது தன்னை கையாளுகிறவனுக்கு விரோதமா பெருமை பாராட்டலாமா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இந்த பூமியில நீ நான் அப்படிதான் தெரியாம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும் இதை குறித்து. ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனா வராதவுடைய நிலைமை நீ கொஞ்சம் யோசி. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே, அண்ணான்னைக்கு என்ன தேவையோ அண்ணான்னைக்கு நான் கொடுத்துருவேன். உன்னுடைய வாயு வயிறு நிரம்பிடும், நீ சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்ப. நீ நாளை தினத்தை கொடுத்து நீ பெருமை பாராட்டாத என்று சொல்ற. வேதம் இதை சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14-15 வாசியங்க. நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதோ, கொஞ்ச காலத்தில் தோன்றி தோன்றாமல் போகிற நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, புகை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும்? தூங்கி எழுந்தா நீ உயிரோடு இருப்பது தெரியுமா? இரவெல்லாம் நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிறோம், பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு அதை காட்டுகிறோம், பெருமையான உணர்வோடு நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம படுத்து தூங்குறோம், ஆனா காலையில் நீ விழித்துக் கொள்வாய் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு பாரு, வேதம் இதான் சொல்லப்படுகிறது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்றார் ஆண்டவர். அந்த ஜீவன் என் கையில் இருக்குதே, பெருமைக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். உன்னை ஏன் அது வரையும் நான் விட்டு வச்சிருக்கிறேன்னா, நீ எவ்வளவு ஆடுறிய ஆடு, எவ்வளவு குதிக்கிறிய குதி, கடைசியில தீர்ப்பு நான் தான் உனக்கு சொல்லணும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. தேவனுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்ட கூடாது. நிறைய பேர் பாருங்க, ஆற இருந்தா அப்படி தூக்கி விடணும், அந்த சைடு இருந்தா அப்படி தூக்கி விடணும், அந்த வலையில இருந்தா அப்படி தூக்கி விடணும். ஆனா நீ போய் பாருங்க, அப்படி பெருமையா வந்து உட்காருவாங்க, பெருமையா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி பெருமை காட்டாதுன்றாரு. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் முக்காடு போட சொன்னார் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, முக்காடு போடணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் கூட, நோக்கமும் கூட. நம்ம பெருமையா முக்காடு போடாம என்னுடைய அடிக்கடங்களை பாருன்றோம். வேதம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்னால், எவனும் அதுல எழுதப்பட்டிருக்குது பாரு, இவன் தான் இல்ல, எவனும் தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்துல எவனும், அது சிறியவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உயர்ந்தவனா இருந்தாலும் தாழ்ந்தவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி நீ என்ன பண்ணக்கூடாது? பெருமை. அதனால்தான் அந்த மனுஷன் வந்து தாழ்மையோடு ஜெபம் பண்றான், பாவியாக என் மீது கிருபையாரு ஆண்டவரே. நிறைய பேர் பாருங்க, ஐஏஎஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க தான். அவங்களால அதிகாரத்தில் இருப்பாங்க, அவங்கள பார்த்து ராணுவத்தில் கூட இருக்கட்டும், அவங்களால பயப்படுவாங்க அவங்க முன்னாடி நில்றதுக்கு. ஆனா தேவ சபையில் வந்தா அவங்க முழங்கால் நின்று ஒரு கூனி குறுகுவாங்க.
தன்னைத்தான் தாழ்த்துகிறோம் எவனோ அதுதான் நான் அதிகாரி, ராணுவத்தின் படை தளபதி அப்படின்னு சொல்லல. நண்பு தேவ பிள்ளைகளை, நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ், நான் என்னுடைய ஆட்டம் எப்படி இருக்குது பார். தேவ சமூகத்துல வந்தேன்னா என் அன்பு பிரியமானவர்களே, கூனி குறுகி அவர்கள் ஆண்டவரிடத்தில் அந்த பெருமையெல்லாம் இருக்காது. அவன் நல்ல பெரிய கார்ல தான் வந்திருப்பான், விலை உயர்ந்த கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து வாங்கி கொண்டு வந்திருப்பான், அதிகாரம் படைத்துன பிளைட் கூட இருக்கட்டுங்க வந்திருப்பான். நான் பிளைட்ல வந்தேன், நான் வேற விலை உயர்ந்த கார்ல வந்தேன் அப்படின்னாலும் கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது, அதிகாரமா வந்து உட்கார முடியாது, புல்பீட்ல உட்கார முடியாது. ஏதோ 4 பேர்ல ஒரு கூனி குறுகி உட்கார்ந்துட்டு ஆண்டவரிடத்துல அதுதான் போவோம். ஆண்டவரே இதெல்லாம் நீ கொடுத்தது, ஆமென், அல்லேலூயா. கண்கள் இதை பார்க்கலன்னா நான் ஏது? நான் ஒரு மனுஷனா இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் பிறக்கும் போதே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமா? தாயின் வயிற்றில் வரும்போதே, தாயின் வயிற்றில் வரும்போதே நம்ம அப்படி வந்தோமா? கம்பீரமா? நண்பு தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்ல, என் முன்னாடியே நீ வந்து பெருமை பாராட்டாத என்ற வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் முடிச்சிடலாம், 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. வீண் பெருமை செய்யாதே, வாசி. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லப்படுகிறது நண்பு தேவ பிள்ளை, வீண் பெருமை. நிறைய பேர் பாருங்க, நீங்க நடையில இருக்கட்டும், உடையில இருக்கட்டும், வாழ்க்கையில இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்றாரு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வீண் பெருமை. கர்த்தருக்கு முன்னாடி தான் இருக்கிற நீ, கர்த்தருக்கு முன்னாடி தான் வாழறோம், ஆலயத்தில் தான் இருந்தோம், வெளியில வந்தோம், வீண் பெருமை அப்படியெல்லாம் கிடையாது. என் அன்பு சகோதரா, நீ கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு வாட்சி கட்டுறதுக்கே நான் வந்து இது ஒரு பெருமையா இருக்குன்னு சொல்லி ஒரு கோல்டன் வாட்சி, 2 கோல்டன் வாட்சி தூக்கி போட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு 2 மோதிரம் எனக்கு திருமணத்திலே கைட்டு போட்டேன் நான். அது என்னவோ தெரியல. ஆண்டவரே நீ அடைத்தவர். ஒரு செயின் போட்டுப்போம், நிறைய பேர் பாருங்க மேல அப்படி சட்டைக்கு மேல அப்படி விட்டுப்போம், இல்ல 2 பட்டனை கைட்டு விட்டுப்போம். இதெல்லாம் என்ன நினைக்கிறேன் நீ சொல்லுங்க, இப்ப சொல்லு, நீ வாய தந்து. அம்மா மார சொன்னல, ஐயா மார சொல்லு, எப்படி இருப்பாங்க சொல்லு. ஆமா, 2 பட்டனை கைட்டு விட்டுருக்காங்க தெரியுமா? ஏன், எதுக்கு, எப்படி வந்தது அது? பெருமை, பெருமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ சிறுமத்தை எவ்வளவு அனுபவிக்கிறியோ அவ்வளவு கர்த்தர் உன்னோடு இருக்கிற. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாரும் கண்களை மூடும்.